Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா என்னன்னா தொடர்ந்து 3 முறை ஒரு அமைச்சர் மேல சிட்டிங் அமைச்சர் மேல மிகப்பெரிய அதுவும் என்ன 1000 கோடி 800 கோடி 300 கோடின்னு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்கல்ல. இத பார்க்கிற மக்களுக்கு இந்த திமுக அரசாங்கத்து மேலயும் திமுக அமைச்சரவை மேலயும் என்ன மாதிரியான கண்ணோட்டம் இருக்கும்? அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறாங்கங்கிற கண்ணோட்டம் தான். ஏன்னா அவங்க கையில் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால காவல்துறையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, எல்லா துறையுமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு கையால் மாதிரி கைப்பாவை மாதிரி தான் செயல்படுத்திட்டு இருக்காங்கிறது தெரியுது. இப்போ சகோதரர் சொன்னாங்க, சொல்லும்போது ஒரு முறையாவது அவர் எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லுவாரான்னு நானும் நீங்களும் நீண்ட நேரமாக பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு வரியை சொல்லுவாரான்னு நானும் பார்த்தா அவர் அதை சொல்லலை. இல்லை அண்ணா ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். அவர் அந்த வரியை மட்டும் அவர் சொல்லவே இல்லை. அப்படி ஒருவேளை முகாந்திரம் இல்லைன்னா அமலாக்கத்துறை என் மீது அவதூறு பரப்புகிறதுன்னு சொல்லி இவர் நீதிமன்றத்தை நாடலாமா நாடக்கூடாதா? இது முதல் முறை, இரண்டாவது முறை, மூன்றாவது முறை வந்திருக்கு. சரியான ஆவணங்களும் விரிவாக அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. நீங்க அமலாக்கத்துறை வந்து அவருதான் சொல்றாரு அமலாக்கத்துறை ஏன் கோர்ட்டுக்கு போலன்னு அவர் கேட்கிறாரு. அதான் அவருடைய கேள்விதான் வினோதமா இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், ஒரு அறிக்கை வந்திருக்கு, நீங்க டிஜிபி வந்து நிச்சயமா ஆக்ஷன் எடுக்கணும், எஃப்ஐஆர் போடணும்னு சொல்றோம், ஒரு அடிப்படையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன பிரச்சனை, என்ன காரணம்? நீங்க சொல்றது மாதிரி ஆக்டிவா இருக்கிற அமைச்சர்கள் மேலெல்லாம் இங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு வார்த்தை. நீங்க கேட்டது சரியான கேள்வி. ஆக்டிவ் அப்படிங்கிறதுக்கு இங்க அர்த்தம் என்ன, பொருள் என்ன? அப்போ உங்க ஆக்டிவ் லிஸ்ட்ல யாரு நம்பர் 1 இருக்கா, நம்பர் 2 இருக்கா அப்படின்னு சொன்னா அதிகமான ஊழல் செய்தவர்கள் முதல் இடத்துல, அடுத்த ஊழல் செய்தவர்கள் இரண்டாவது இடத்துல, அடுத்த ஊழல் அப்ப ஊழல் செய்தவர்களை வரிசைப்படுத்தி நீங்க 1 2 3 ரேங்கிங் கொடுத்து தான் திமுக வச்சிருக்கீங்க. இதான் மக்கள் பார்வை. மக்கள் இப்ப என்ன நினைப்பாங்கன்னா, இவர்கள் கொள்ளையடிக்கிறதுக்கும் இவங்க அடிச்ச அரசு பணி வாங்கி தரன் ஊழல் 888 கோடி, ஒப்பந்த முறைகேடுல 1020 கோடி, பணியிட மாற்றத்துல 366 கோடி. முதல்வர் என்ன சொல்லுவாரு, யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டோம், எல்லார் மேலயுமே நடவடிக்கை எடுப்போம், யாருமே அவர் இவரெல்லாம் பார்க்க, இப்படிலாம் நீங்க வசனம் பேசுறீங்கல்ல, அந்த வசனம் பேசிட்டு தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அமலாக்கத்துறை 3வது முறையாக சொல்லுது, ஏன் அதை நீங்க கேட்கல, ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல, உங்க சைட்ல இருந்து அதற்கான பதில் என்ன? இந்த பதில் வந்து நீங்க கொடுக்காத வரைக்கும் நீங்க உறுதியாகவே குற்றத்தை ஒப்புக்கொள்ளாம தானே இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து இப்போ முதல்வரே இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி அவர்தான் சொல்ற முகாந்திரம் இல்லாம நாங்க ஏன் கேஸ் போடணும், நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படி அமைச்சர்கள் நாங்களே. இப்ப நீங்க முகாந்திரம் இல்லைன்னு சொன்னா உண்மையாகவே அமலாக்கத்துறை இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம், அந்த சகோதரர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா ஒரு கவர்மெண்டோட ஒரு விவாதத்துக்கு வந்தவருக்கு நீங்க கேஸ் வாங்கி கொடுக்குறீங்களே, அப்படி சொல்லல மனுஷன் அவ பதறதுக்கு இல்ல, அமலாக்கத்துறையை திசை திருப்பதுக்கான பதிலா நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அடிப்படையாக ஒரு தனி மனிதர் ஏதாவது சொல்றாங்க, அதுல முகாந்திரம் இல்ல, ஒரு பொய் புகார் கொடுத்திருக்காங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சியில கொடுத்திருக்காங்க, அது பொய்யானது அப்படின்னு சொல்றது ஓகே, அது இருக்கலாம். ஆனால் நீங்க ஒரு துறையையே கொச்சைப்படுத்தும் வகையில முகாந்திரமே இல்லை அப்படின்னு சொல்றது, அது 3வது முறையா அவங்க கொடுக்கும்போது சொல்றதுங்கிறது ஒரு ஏற்புடையதாக இருக்குமா? தேசிய அளவில் அமலாக்கத்துறை எடுத்து வைக்கின்ற நடவடிக்கைகளை வைத்து பார்க்கின்ற போது உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்துதான் நீங்க பதறி போயிருக்கீங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்ல, முதல்வருக்கு மம்தா பானர்ஜி உட்பட துணை முதல்வருக்கு மத்திய அரசு வந்து அமைச்சர் பூச்சாண்டி காட்டுறது யாருன்னா அமலாக்கத்துறை வைத்துதான். புரியுது யாரு நீங்க வந்து இப்ப மீண்டும் மீண்டும் சொல்றேன். அப்ப உங்களுக்கு உங்க மீதெல்லாம் நடவடிக்கைகள்லாம் வரும்போது நீங்க சொன்ன பதில் என்ன, முதல்வர் சொன்ன பதில் என்ன? இது அரசியல் அழுத்தம், அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்லாம் பேசுறாங்க. அப்ப உங்களுக்கு வந்தா அது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா சாரி அந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க என்ன சொல்றீங்க, எதை சொல்ல வரணுமோ அந்த நேரத்துல பேச்சு திறமையால திசை திருப்பி இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்லாம் திசை மாற்றம் செய்வதற்கான நேரம் இது கிடையாது. இது வந்து கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்கு. கே நேரு அவர்களுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இது ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக நீங்க ஏற்றுக்கொண்டு இதை நீங்க எஃப்ஐஆர் போட வச்சீங்கன்னா, ஒருவேளை நீங்க எஃப்ஐஆர் போட வச்சீங்கன்னா திமுக அப்படிங்கிறது மேல ஒரு 2% நம்பிக்கையாவது மக்களுக்கு வரும். எனக்கு இந்த இடத்துல தான் ரொம்ப யதார்த்தமாவே ஓப்பனா ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஒருவேளை தேர்தல் நெருக்கத்துல ஏன் இந்த இடி கேஸ் எல்லாம் இப்ப வேகம் எடுக்குது? இல்ல வேகம் எடுக்கிறது வந்து காலகட்டம் கிடையாது. அந்த துறை வாரியாக அந்த விசாரணைகள், அவங்க கலெக்ட் பண்ற டேட்டா, இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அது நடக்கும்போது தேர்தல் வருது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எந்த துறையோட நடவடிக்கை அதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. கூட்டணி கட்சியோட அழுத்தம்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்க இங்க பாருங்க, அப்ப உடனே 63 நாயன்மார் கதையெல்லாம் எடுத்து பேசுவாங்க, பதில் சொல்ல முடியாது. இல்ல எந்த அழுத்தமும் கிடையாதுங்க. அந்த அவங்க வந்து அவங்களுக்கு சரியான டேட்டா இருக்கணும். அவங்க தெள்ள தெளிவா குறிப்பிடுறாங்க. வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருக்கு, புகைப்படங்கள் இருக்கு, டிஜிட்டல்
டிஜிட்டல் ஆவணங்கள் இருக்கு. இதன் அடிப்படையில தான் நாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாமே நாங்க விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுவுமே இல்லைன்னு பேசுறது முழு பூசணிக்காயை வச்சு மறைக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய பார்வையில உங்களுடைய எண்ணத்துல மக்களை வந்து நம்ம மயக்கிற மாதிரியான விளம்பர மாடலை நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்னா மக்கள் நம்ம பின்னாடியே திரும்ப வருவாங்கன்னு நினைக்கிறீங்க. தெளிவாக இருக்காங்க. இந்த அமைச்சர் மட்டும் இல்ல, இன்னும் பல பேர் மேல அடுத்தடுத்து அவர்களுடைய ஊழல் பட்டியல் எல்லாமே விரிவாக வெளியில வரும். இப்ப இவங்க ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்காங்கல்ல, எதற்கெடுத்தாலும் எங்க மேல காழ்ப்புணர்ச்சி, ஒன்றிய அரசு எங்க மேல காழ்ப்புணர்ச்சி. இத கேட்டு கேட்டு புளித்து போன மக்களுக்கு இப்ப மறுபடியும் இதே காரணத்தை கேட்டா என்ன தோணும்? இந்த ரீல் அந்து போச்சுங்கிற மாதிரி தான் தோணும். கவுண்டமணி அவர்கள் ஒரு படத்துல சொல்ற மாதிரி எத்தனை முறை தான் இதே வசனத்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்லுவீங்க. அது எப்படி நம்பவே மாட்டாங்க. அது எப்படி ஒரு துறை வந்து 3 முறை அழுத்தம் இந்த அறிக்கை அனுப்பி நீங்க எஃப்ஐஆர் போடல அப்படிங்கும் போது இங்க தெளிவாக மக்கள் இன்னைக்கு அரசியலை உற்று நோக்க தொடங்கிட்டாங்க. உற்று நோக்க தொடங்கி யார் யார் என்ன செய்யறாங்க, யார் யார் மேல நீங்க கேட்டது போல அப்படி வந்து நீங்க ஆக்டிவா உள்ளவங்க மேல எல்லாம் வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொன்னா முதல் வழக்கு நீங்க யார் மேல போடணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு கேள்வி அங்க வந்துடும். இப்ப இதெல்லாம் ஒரு தவறான விவாதம், தவறான ஒரு மக்கள் மத்தியில நம்ம எடுத்துட்டு போறதே வந்து நல்ல விஷயம் கிடையாது. நீங்க அவர்களை வந்து இந்த நாடகம் சினிமா மாதிரி எல்லாம் அரசியல் எடுத்துட்டு போக முடியாது. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும். மக்கள் பணத்தை ஏமாற்றியவர்கள் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது நேர்மையான. இன்னமும் இவங்க வந்து எஃப்ஐஆர் போடல, காவல்துறையிலிருந்து போடல அப்படின்னா அடுத்து என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பாக அடுத்த நிலைமை வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்பே சொன்னாங்க, நிறைய பேர் புழல் எல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிற தீர்க்கதரிசி மாதிரி அந்த இறுதி கட்டத்தை நோக்கி வந்து நகர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லை இருக்குல்ல, எல்லாத்துக்கும் எல்லை இருக்கு. அந்த எல்லையை மீறி இவங்க அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொன்னா அப்படிதான் இருக்கும். இவர் இன்னைக்கு கோயிலா போய் கே நேரு அவர்கள் வந்து இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா இப்ப அதுவே வந்து அப்ரூவரா மாறினதா நான் பாக்குறேன். நான் அதை தவறா சொல்லல. அந்த குற்றங்கள்லாம் அவர் செஞ்சிருக்கிறதுனால போய் அதற்கு பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி கோயிலுக்கு போறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இன்னொன்னு இதற்கு வந்து முதல்வர் அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இவர் மேல எஃப்ஐஆர் போட விடாம தடுக்கும் போது ஒரு குழப்பமும் இருக்கு. என்னன்னா இதற்கு தொடர்பு இருக்கா, இவ்வளவு பெரிய ஊழல் நடக்கிறதுக்கு காப்பாத்த நினைக்கிறாரா முதலமைச்சருங்கிற கேள்வி நிச்சயமாக காப்பாத்த. நீங்க சொன்னது போலதான், ஒண்ணு இப்படி இருக்கணும் இல்ல இப்படி இருக்கணுங்கும் போது ரெண்டுல ஒண்ணு அவர்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கா, அதனாலதான் வழக்கு போடாம இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் 100% இருக்கு. ஏன்னா மக்களுக்கு இருக்கு, இது எனக்கு இருக்கோ இல்லையோ மக்கள் மத்தியில நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. மக்கள் மத்தியில இருக்கிற இந்த சந்தேகத்தோடு சேர்ந்து சட்ட ரீதியாக என்னென்ன சிக்கல்கள் திமுகவுக்கு இனி வரப்போகுது, KN நேருவுக்கு என்ன சட்ட ரீதியிலான சிக்கல்கள் அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவாக பேசலாம். ராஜேஸ்வரி உங்க இறுதி கருத்து. இல்லை, என் மீது வழக்கு தாராளமா தொடரலாம். ஏன்னா மக்கள்ல ஒருத்தரா அப்படி கிடையாது, மக்கள்ல ஒருத்தரா மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியை தான் நான் கேட்கிறேன். அதுக்கு நான் பெருமைப்படுறேன். என் மீது வழக்கு தொடுத்து நீங்க கொண்டு போய் என்ன சிறையில கூட வச்சீங்கன்னா கூட நான் ரொம்பவே பெருமை தான் படுவேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு பாதுகாப்பு கொடுக்க தவறுன அரசு வந்து 41 பேர் மரணம் ஏற்பட்டது. அப்ப போலீஸ் மேல தவறு இருக்கு அப்படின்னா அதோடைய விசாரணை தான் சொன்னார். இல்ல, விசாரணை இருக்கட்டும், வழக்கும் போடட்டும். அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களையுமே சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஏன்னா எல்லா இடத்துலயுமே எல்லா அமைச்சர்கள் மேலேயுமே சில நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. அப்ப இந்த பிரச்சனை குறித்து வரும்போது திரு மு க ஸ்டாலின் அவர்களுமே விசாரணைக்கு அழைப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய இருக்கு அரசியல டீடைல்டா மக்கள் தெரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இவங்க சொல்றது மாதிரி ஒரு அழுத்தத்தினாலேயோ அரசியல் காழ்ப்புணர்ச்சினாலேயோ எந்த துறையும் இது போன்ற விரிவான அறிக்கையெல்லாம் தயார் செய்ய முடியாது. அப்படி தயார் செய்ய முடியும் என்றால் அரசியல் களம் எப்போவோ என்றோ எப்படியோ மாறி இருக்கும். ஒரு துறை அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு குறைந்தபட்ச தார்மீகமான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை மீறிலாம் பண்ண முடியாது. மக்கள் யாருமே இவங்க சொல்றதை நம்பாதீங்க. இவர்களுடைய போக்கு அப்படிங்கிறது மக்கள் நம்மளை நம்புறாங்க, நம்மளை நம்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த திமுகவுக்கு வந்து மேலும் மேலும் ஊழல் செய்வதற்கு ஊக்கத்தை கொடுக்கிறது. அவங்களோட ஊழல் செய்யறதுக்கான ஊக்கம் அப்படிங்கிறதே மக்கள் நம்புறாங்கிற ஒரு விஷயத்தை அவர்களாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக இந்த கற்பனை வந்து தவறு அப்படிங்கிறத திமுக உணரும். கண்டிப்பாக. அது மட்டும் இல்ல, கண்டிப்பா தவறு செய்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கான தண்டனை கிடைச்சுதான் தீரும். யார் தவறு செய்திருக்கிறாங்க, செய்தாங்களா இல்லையாங்கிறது விசாரணையில தெரியத்தான் வரும். நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.